Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு க்ளீனிங் வீடியோ தான். கபோர்ட்ல இருக்க துணி எல்லாம் ரொம்ப கலஞ்சி போயிருந்துச்சு. அது சரி அதெல்லாம் அடுக்கி வச்சிரலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன். கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் டீக்ளட்டரிங் பண்ணிக்கலாம் இப்போவே. நெக்ஸ்ட் மந்த் கிறிஸ்மஸ் வரனால இப்போவே கொஞ்சம் வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணாதான் கிறிஸ்மஸ்க்குள்ளே எல்லாமே முடிக்க முடியும். ட்ரெஸ்ஸெல்லாம் பாதி அடுக்கி வச்சுட்டேன். தேவையில்லாத ட்ரெஸ்ஸெல்லாம் யாருக்கெல்லாம் கொடுத்துடலாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்படியே அந்த வேலையும் பார்த்துட்டு மதியத்துக்கு முட்டை அவிக்க போட்டிருக்கேன். ரைஸும் ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. மார்னிங் வச்ச மஷ்ரூம் கிரேவி இருக்குது, அதை வச்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு. எப்போவுமே ஃபெஸ்டிவல் டைம்னாலே அந்த மந்த்துக்கு முன்னாடியே வேலையை ஆரம்பிச்சிருவோம். எல்லார் வீட்லேயும் அப்படி தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இயர்லி ஒன்ஸ் நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் டீக்ளட்டர் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சோன்னா நமக்கு ஸ்பேஸும் இருக்கும். புது ட்ரெஸ் வாங்கி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தேவையில்லாமல் துணிகள்லாம் ரொம்ப அதிகமாக சேராது. இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னா அப்போ தான் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். நமக்கு எல்லாத்தையும் அடுக்கி முடித்து தேவையில்லாத கிளாத்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன், வேறு யாருக்குன்னா கொடுக்கலான்னு சொல்லிட்டு. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாடிக்கு அந்த கோதுமை காய போடலான்னு சொல்லிட்டு. வெயில் கொஞ்சம் நல்லா அடிக்குது. ஏன்னா இன்னும் 2-3 டேஸில் மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 2 நாள் தான் வெயில் இருக்கும். சரி வெயில் இருக்கும்போது நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் மேலே. இங்கே செடிகளை மெயின்டைன் பண்ணுறதே இல்லை. விட்டு மழையாக இருக்கனால அப்படியே தண்ணி கூட ஊற்றுறதுல அது பாட்டு வளர்ந்துட்டுருக்குது செடிங்க. நம்ம வச்சுருக்க செடியோடு மற்ற செடிங்க தான் நல்லா வளர்ந்துட்டுருக்குது. பாருங்க, டச் மீ நாட் பிளான்ட்டு தொட்டாசி நீங்கள் வளர்ந்துருக்குது அழகாக. செடிங்களெல்லாம் ஒரு நாள் க்ளீன் பண்ணணும். டைமே இல்லை சுத்தமாக. மழை பெய்கிறனால செடியும் மெயின்டைன் பண்ணவும் முடியல. இந்த மாதுளை செடி பாருங்கள் பூத்து குலுங்குது, ஆனால் காயும் காய்க்கலை, எல்லாம் கொட்டி போயிடுது. 2 டேஸ்க்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ நான் இதில் டச் பண்ணுறேன். எவ்வளோ பூ பூத்துருந்தது. தேவையில்லாத புல்லெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு. காற்று பார்த்திங்கன்னா பயங்கர காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு. அதனால் எதுவுமே இப்போ க்ளீன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத செடிங்களை மட்டும் பிடுங்கி போட்டுட்டேன். சரி இன்னொரு நாள் அதுக்குன்னு டைம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே ரொம்ப டைட்டாக இருந்தது, எடுக்கவே முடியல ஒரு செடிங்களையும். கைக்கு வர செடியை மட்டும் எடுத்து போட்டுட்டேன் எல்லாத்தையும். இந்த மாதுளை செடி நிறைய பூத்து இருந்தது. ஒரு 2 டேஸ் முன்னாடி பார்க்கும்போது ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இந்த தடவை கண்டிப்பாக காய்ச்சிரும் மாதுளை பழம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருந்தது மாதுளை பூவெல்லாம். அதான் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாம் காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எல்லாம் கொட்டி போச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். சரி அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்துட்டோம். சரி பார்ப்போம் இந்த முறையாச்சும் காய்க்குதா அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டில் பிக்சர் ஆட் பண்ணுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கும் மாதுளை செடி. ஈவினிங் ஒரு 5 o'clock போல் கீழே பூ பறிக்கலான்னு வந்தேன். ஜாதி மல்லி செடியில் நிறைய பூ பூத்துருந்தது. பூ பறிக்கலான்னு ஓனா ஒன்று உட்காந்துருந்தது செடியில். அதை தட்டி விட்டுட்டு பூவெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்தேன். செடி சூப்பராக வளர்ந்துருச்சு நல்லா. கீழே ஃபஸ்ட்டு ஒரு தொட்டியில் தான் வச்சுருந்தேன். அப்புறம் கீழே வச்ச உடனே நல்ல ஒரு க்ரோத்து, அழகாக வளர்ந்து பூ நிறைய பூக்குது இப்போ தான். அதெல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு கை நிறைய ஜாதி மல்லி பூத்துருந்தது. இந்த டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.